அப்போ டிஎம்கே வந்து தன்னுடைய கூட்டணியை பலப்படுத்துறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அதில் என்ன ஆகுங்கிறதுக்காக சந்தர்ப்பத்துக்காக விடுதலை சிறுத்தைகள் 2 கம்யூனிஸ்ட் மதிமுக எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. கமலஹாசன் உள்ள அகாமடேட் பண்ணி ஆகணும், மதிமுக சொந்த சின்னம் கொடுத்தாகணும். 2 கம்யூனிஸ்ட்டுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் பழைய சீட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா காங்கிரஸ் நீங்கள் பழைய சீட் கொடுக்கல, அப்போ எங்களுக்கு கொடுங்க, மொத்தமாக கொடுக்காட்டாலும் கொஞ்சமாவது கொடுங்க ஒரு கணக்கு. ஸோ அந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் இருக்காங்க. வேற வலுவாகும் என்டிஏ எங்கே வருது அப்படின்னா, கூட்டணியே காலி, கூட்டணியே இல்லை, ஏடிஎம்கே பிஜேபி ஒரு ஆளே இல்லைன்னு சொல்லி தமாக வந்து முதல் அதிகாரப்பூர்வம் அறிவிச்சு நாங்கள் வந்து என்டிஏ கூட்டணியில் இருக்கிறோன்னு. இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர் வந்து வந்துட்டார். ரொம்ப சீக்கிரமே பெரிய டாக்டர் ராமதாஸும் உள்ளே வரப்போறார், இதே இடத்துல வரப்போறாரு. டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கு எவ்வளோ சீட்டுங்கிற வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, அது வந்து அதையும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அடுத்து வந்து சீனியர் டாக்டரும் உள்ளே வரப்போறாரு. அவரும் வந்து ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள்ட்ட அவர் பேசிட்டு தான் இருக்காரு. தே ஆர் இன் வெரி குட் ரிலேஷன்ஷிப். ஏன்னா எடப்பாடி தொகுதி அதில் வந்து பெரும்பான்மை வன்னியர்கள். அப்போ வந்து அவங்க உள்ளே இருக்கிறது வந்து ரொம்ப 2021 பெரிய ரிஸ்க் எடுத்து அவங்க பண்ணதுக்கான காரணமும் அங்கே வந்து. ஸோ அங்கே அவங்க கம்ஃபர்ட்டாக இருந்தால் தான் தமிழ்நாடு முழுக்க அவர் வந்து பிரச்சாரம் பண்ண முடியும். அங்கே ஒரு அன்சர்டனிட்டி வச்சுக்கிட்டு ஒரு டஃப் ஃபைட் வச்சுட்டு பண்ண முடியாது. அதனால் வந்து அவங்க இருக்கிறாங்க. ப்ளஸ் வந்து பாமகவுக்குமே இயல்புலேயே அது வந்து ஏடிஎம்கேவோட தான் நல்லா பொருந்தி போவாங்க, டிஎம்கே விட.